தெருமான்னு கூப்பிடவா இல்ல எம்ஆர் ராதான்னு கூப்பிடவா ஆடும் போது ஒரு வாட்டி ஜெயலலிதாவா இருந்தாங்க. என்ன கூப்பிடனாலே தெரியல. அது எப்படி எந்த கான்செப்ட் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவீங்க. எப்படி இப்படி பேச கத்துக்கிறீங்க? எனக்கு டைரக்டர் சார் சொல்லி தரது ரொம்ப அருமையா இருக்குங்க. எது கொடுத்தா இவங்க டெடிகேஷனை நான் பாராட்டியே ஆகணும். ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நாங்க 2-3 நாள் பேச முடியல, வேற வேலையில இருந்து. ஆனா எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் ப்ராப்பரா பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? என்ன பாத்து நிஜமாவே பண்ணி விட்டுருக்கீங்க. கேமரா பின்னாடி இருந்தாலும் அந்த இடத்துலயும் வந்து நான் ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் தான் நின்றுட்டு இருந்தேன். இவங்களோட பெரிய இவங்க வந்து ஜெயலலிதா மாதிரி நடிக்கும் போதே அந்த பர்டிகுலர் நாடகத்துல யாரு இவன் என் வயசு நடிச்சிருந்தாலும் அதோட ஹைலைட் வந்து இவங்க வந்து நிற்கும் போது தான். ரெண்டாவது இன்னைக்கு நடந்த நாடகம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து அது சுத்தட இதாகவே வந்து இவங்களோட பார்க்கறதுனா அவ்வளோ அருமையா இருந்தது. எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி திரும்பினாலும் நான் ஃபுல்லாக சொல்லி இவங்களோட ரியாக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக பண்ணிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு பான் ஆக்டர் தப்பு போய் இங்கே கத்தருக்கு வந்துட்டாங்க. நான் அவங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. எல்லா கிடைக்கும் அவங்க பிரதர் ஒன்று தான் போவோம். போன வாட்டி நான் பார்த்தேன். நீங்கள் சப்போர்ட்னால தான் அவங்க இவ்வளோ வந்துருக்காங்க எனக்கு தெரியுது. அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இவங்களை தாண்டி இவங்க அடுத்த ஜென்ரேஷனையும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி இந்திரா காந்தியாக நடிச்சவங்க தான் வந்து இவங்க பாப்பா பேர் ரஷிகா. அவங்க வந்து இவங்க அவங்களோட எஸ்பெஷலி பிளான் நெக்ஸ்ட் அவங்களோட சேர்ந்து திருப்பியும் நான் ரொம்ப மேற்கொண்டேன். ஹாய், நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுனீங்களா? சூப்பரா பார்த்தோமே. டார்லிங் குரூப் யாரு? டார்லிங் டான்ஸ் நீங்க தானே? நீங்க பத்தியா நான் கரெக்டா சொன்ன பேரு. யோகிதா. யோகிதா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 4th. சூப்பரா ஆடுனீங்களே. தேங்க்யூ. நீங்க உங்க பேரு? இசைப்பிரியா. இசைப்பிரியா. டான்ஸ் ஆடுனீங்களே, சூப்பரா இருந்தது. எல்லாரும் கிளாப் பண்ணாங்களா? ஹாப்பியா இருக்கா? எல்லாரும் உங்க டான்ஸ் பாருங்கன்னு சொல்லுங்க. எங்க டான்ஸ் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லுங்க. என்னோட டான்ஸ் எல்லாரும் பாருங்க. உங்க பேர் என்ன? தனுஷ்கா. தனுஷ்கா நல்லா ஆடுனீங்களா? நல்லா பார்க்க ரொம்ப அழகா ஆடுனீங்க. உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. யாரு பண்ணது இது? நாங்க பொங்கல் டான்ஸுக்கு பண்ணோம் ஒரு வாட்டியாடு. ஓ, அதே சூப்பர். நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே செம்மையா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. என் அக்கா கூட இருக்கிறா. அக்கா கூட இருக்காங்களா? அவங்க அக்கா பேர் என்ன? கிருத்திகா. சரி, விசாரா டைரியில நீங்க வருவீங்க, பாக்குறீங்களா? வீடியோ பாக்குறீங்களா? என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, விசாரா டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பேர் என்ன? அருண். அருண் சத்தமா பேசுங்களே. செம்மையா. என் ஃப்ரெண்ட். அருண் நீங்க அக்கா ஃப்ரெண்டா? சூப்பரா ஆடுறீங்களே, செம்மையா ஆடுறீங்களே. உங்க பேரு? ஜித்தேஷ் அபினவ் ராஜேஷ். சூப்பரா ஆடுறீங்க. சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? நீங்க வேகமா பண்ணுங்க. சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்ஸ். வணக்கம் சத்யராஜ் அண்ணா. மறுபடியும் ஒரு மீட்டிங். எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன்? நல்லா கிராண்டா இருந்ததுங்க. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமிலி வீக்லி பார்க்கும்போது நல்ல ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. சித்திரை திருநாள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட், குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜாலியா இருந்தது எல்லாமே. உங்களோட வியூ பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறோட யூடியூப் போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு எல்லாமே. ரொம்ப நன்றி. லேபர்ஸ் டே இன்னைக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு சொன்னா எதை பத்தி சொல்வீங்கன்னா, நீங்க உங்க கீழே நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த லேபர்ஸ் டேக்கு என்ன சொல்வீங்கன்னா? கண்டிப்பா அவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, இருக்கிற இடம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற இடம் ஃபர்ஸ்ட் தான் முக்கியம். அப்போ அவங்க உணவு அவங்களுக்கு மந்த்லி சேலரி கரெக்டா கொடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம். அது அவங்களோட சந்தோஷத்தினாலதான் அவங்க ஊருக்கு ஃபேமிலிக்கு அமௌண்ட் பணத்தை அனுப்பி அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒய்ஃபு குழந்தைங்களா நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸோட இருக்கும். அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஏரியால நிறைய லேபர்ஸுங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வேலை செய்வாங்க 6 நாள். சில டைம்ல வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே கூட ஒரு ஒர்க் இருக்கும்போது அவங்க அந்த வேலைக்கு தான் போவாங்க. ஒரு 6 மணி நேரம் ஒரு ஓவர் டைம்ல அதுல கிடைச்சா கூட அவங்க இந்த சாப்பாடு காசு இருப்பாங்க.
அந்த மாதிரி நோக்கத்துக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் தமிழ் ஆளுங்க எல்லாமே இங்க பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியால அட்லீஸ்ட் நம்ம கம்யூனிட்டில இருக்க தமிழ் ஆட்கள் எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 100 பேர் 200 பேருன்னு ஒவ்வொரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து பண்ணணும். அவங்களுக்கு காட்டணும் இதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஃபேமிலி மிஸ் பண்றத வந்து நம்ம மாத்தணும். நம்ம ஃபேமிலி பண்ணும்போது பார்த்தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் நடத்தும் போது அப்போ மணிபாதி சார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பர்சனலாவே டிக்கெட் கொடுத்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, ஃபிஷர்மேனுக்கு அவங்களுக்கு தேடி ஒரு 100 பேர் கொடுத்தாங்க. 150 ஒர்க்கர்ஸ்க்கு 200 ஒர்க்கர்ஸ் வந்து கொடுக்கும்போது 200 ஒர்க்கர்ஸ் வந்து பாத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராம். அப்ப அவங்க ஃபீலிங்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எங்க கிட்ட, சார் உங்கனால அவர் வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, ஆனா அது யாருக்கும் வெளியே தெரியாது, ஏன்னா அவர் கொடுத்திருக்காரு. அப்ப வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிஜமாவே. ஏன்னா ஊர்ல வந்து சினிமா போவாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு நடிகர் வந்து ஒரு எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது இத்தனை பேர் 2500 ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க பெருமையா நம்ம லைவ் கான்சர்ட் பார்த்தோம். அவங்க வந்ததுக்கு அங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்க ஒரு வைஃப் குழந்தைங்க இருக்கும்போது பரவாயில்ல என்னோட கணவர் வந்து அங்க ஒரு அளவுக்கு இது பார்த்துட்டு அவங்க சந்தோஷம் அவங்களுக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப லைஃப் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு குழந்தை இருக்கு, எங்களுக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே இருக்கு, நம்ம எல்லாமே வீக்லி போறோம். ஆனா அவங்களுக்கு அது மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து அங்க ரூபாய் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதான் என்னோட எய்ம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் சீரியஸா. இன்னும் இதுக்கு மேல பண்ணணும். தமிழ் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்மிங் 24th த்ரோபால் மீன்ஸ் உங்களோட லேடிஸ்க்கு எல்லாமே சேர்ந்து பண்ணணும். அது மாதிரி யாருக்காவது வந்து த்ரோபால்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க டீமோட வாங்க, சத்யராஜனை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வேற லெவல் மேட்சா இருக்க போது நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா சொன்ன மாதிரி வந்து லேபர்ஸ்க்கு அந்த அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஒரு விஷயம் வந்து இங்க கிடைக்கிறது வந்து நம்மள மாதிரி இருக்க தமிழ் மக்கள் எல்லாம் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி எடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் அண்ணாவோட ஒரு இது. கண்டிப்பா நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். பாத்தீங்கன்னா த்ரோபால்ல விளையாடுறதுல பாத்தீங்கன்னா தமிழ் டீம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெளியே ஐசிபி விளையாட போகும்போது மேபி ஒரு டீம்ல போய் செலக்ட் ஆகி விளையாட போறாங்க. அப்ப சில லேடிஸுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 24ஆம் தேதி த்ரோபால் நடத்துற காரணம் என்னன்னா நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து விளையாடு எந்த டீம்ல ஒவ்வொரு டீம்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் சூஸ் பண்ணி ஒரு 2 டீம் நல்லா செலக்ட் பண்ணிட்டு அதுல பெஸ்ட் பிளேயர்ஸ ஐசிபி விளையாடும் போது தமிழ் காமனா தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு ஒரு டீம் செப்பரேட்டா ஒரு அரேஞ்ச் பண்றது. அந்த 2 டீம் செலக்ட் பண்றோம். அந்த 2 டீம்லயுமே துபாய், சவுதி, மஸ்கட் அந்த மாதிரி இங்க நிறைய மேட்ச் நடக்குது வெளியே அவுட் ஆஃப் கண்ட்ரில. அப்ப வந்து என்னோட எய்ம் வந்து ஒரு டீமை கண்டிப்பா கொண்டு போய் நம்ம தமிழ்நாடு கத்தார்ல இருந்து தமிழ்நாட்டுல லேடிஸ் வந்து விளையாண்டுருக்காங்கன்னா அந்த ஒரு பெருமை பண்ணணும். கண்டிப்பா கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி பூரிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து திறமை இருக்கு, ஆனா அவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும். அதனால எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. லாஸ்ட் ஒரு 15 days வந்து எனக்கு நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க இந்த இதனால. அண்ணா நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. எனக்கு தெரியாது, உண்மையாவே எனக்கு த்ரோபால் தெரியாது. இருந்தாலும் அவங்க நிறைய அவுட்புட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. உண்மையாவே ரொம்ப சிஸ்டருங்களா ரொம்ப நன்றி. இதை சொல்றோம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணாக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அதை தாண்டி இன்னமும் உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சத்யராஜன் வந்து எதுவும் கேட்க ரெடியா இருக்காங்க. நீங்க உங்களுக்கு தரலாம். நெக்ஸ்ட் பேட்மிண்டன், கிரிக்கெட், கபடி கண்டினியூவா வந்து எல்லாமே ப்ரோகிராம் சூப்பர் அண்ணா சூப்பர் எல்லாமே பண்ணணும். குழந்தைங்களுக்கு எல்லாமே சேம் அது மாதிரி எல்லாம் ஐடியா இருக்கு. ஈச் மந்த் ஒவ்வொன்னா பண்ணலாம். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா எனக்கு த்ரோபால்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்ட்ரெஸ்ட் சொன்னோன்னே நம்ம சிஸ்டர் நம்ம என்னோட ஃப்ரெண்ட் யோகேஷோட மிஸ்ஸஸ்ங்க இவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பேசுவாங்க. ஹாய் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்களுக்கு சத்யராஜ் அண்ணா தெரியும். அவரு சொல்லி ஒருத்தங்க ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க, ஒரு டீம் இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். த்ரோபால் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நாங்க லாஸ்ட் 2 years-ஆ நான் இங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ செப்பரேட்டா ஒரு டீம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்கீங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, நான் அதுல ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் அதுல கேப்டனா இருந்து டீம் லீட் பண்றேன். சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு பிராக்டிஸ்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு. டீம் பேர் என்னங்க? கத்தார் சிங்க பெண்கள். கத்தார் சிங்க பெண்கள். கண்டிப்பா நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். வருவோம் கண்டிப்பா அன்னைக்கு மேட்ச் பார்க்க. செமையா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா எல்லாருமே மேட்ச் பார்க்க வாங்க. கண்டிப்பா வருவோம். இது ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும்.
உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டையும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். கத்தர் சிங்கப்பெண்ல இருக்கவங்க கண்டிப்பா வந்துருங்க. அதே மாதிரி நிஷாரா டைரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி. கண்டிப்பா நாங்க சப்ஸ்கிரைப் பண்றோம். May 24 சத்யராஜ் அண்ணாவோட மேட்ச் இருக்கு. அதுக்கும் எல்லாரும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வந்துருங்க. தேங்க்யூ சோ மச். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ப்ரோக்ராம் பாத்தீங்களா? லேபர்ஸ் டே எப்படி போச்சு? ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். நிஜமா நாங்க வந்து ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டோட டாக்டர் வந்து டான்ஸ் பண்றாங்க, பரதநாட்டியம் ஆடினாங்க, அதுக்காக தான் நான் வந்தோம். பட் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு டீம் வந்து கத்தார்ல இருக்குன்னும் போது ரியலி ரொம்ப அப்ரிஷியேட்டபிளா இருக்கு. அதனோட எஃபோர்ட் நிறைய இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய வெளியே வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல வந்து உட்காந்து இது வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காம இடையில வந்து அந்த கண்டினியூட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தெரியுதா பார்த்தோம் பட்டிமன்றத்துல உங்களோட ஆர்வம்லாம் நாங்க பார்த்தோம். அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரெண்டாவது பேசினவங்க எல்லாம் டான்ஸ் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப எஃபர்ட் எடுத்து இந்த ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் வர்றதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நாங்க நிறைய அதுக்கு இந்த நிஷாரா கேள்விப்பட்டேன். இந்த சேனல் சொன்னீங்க, நான் கேட்டேன் அவங்கள, யாரு பாப்பா நான் வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன், யாரு என்னன்னு கேட்டா இந்த சொன்னாங்க. உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. எங்க நோக்கம் என்னன்னா, கத்தர்ல நிறைய தமிழ் ஃபேமிலி இருக்கு. நான் இங்க வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயத்தை யாருக்காவது பாஸ் பண்ணணும்ன்ற நோக்கம். அதை தாண்டி வந்து எங்க சேனல்ல லேடிஸ்க்காக தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த சின்ன சின்ன விஷயங்களும் போட்டுட்டு இருக்கோம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்களுக்கு சொன்னீங்கன்னா அது எங்களோட சேனல் பாக்குற யாருக்காவது கபடியில அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க சேனல்ல போடுவோம். இப்ப கூட த்ரோபால் நடக்க போகுது. நீங்க ஏதாவது வேணும்னா எங்க போன் நம்பர் இருக்கு, இல்ல நிஷாரா டைரிக்கு மெயில் பண்ணாலும் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு பார்த்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 கப்புள் டான்ஸ் ஆடினாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வயசு உடம்பு எதுவுமே பார்க்காம ரொம்ப அருமையா அந்த டான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசு வந்து ஒரு பெரிய தடை இல்ல, திறமை மட்டுமே போதும். வயசுன்றது வந்து ஒரு கண்டிப்பா வந்து ஒரு தடை இல்ல அப்படின்னு அண்ணா சொல்றாங்க. விஷயமா நாங்க கண்டிப்பா உண்மையான அடுத்த வாட்டி வந்து அடுத்த ஸ்டேஜ்ல அண்ணாவை நம்ம பார்ப்போம்னு நான் நம்புறேன். நாங்க சீக்கிரமா முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குன்றோம். நீங்களும் உங்க ஃபேமிலி எல்லாருமே இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு, யுகஸ்வரி எல்லாம் நல்ல டேலண்டடான குழந்தை, நல்லா பேசுவா. ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து நெக்ஸ்ட் டைம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அண்ணா. நன்றி. நிஷாரா டைரி வியூவர்ஸ், நாம வந்து ஒரு தலைவர் கூட நின்றுட்டு இருக்கோம். ஆமா, பட்டிமன்றத்தோட தலைவர். இன்னைக்கு பயங்கரமா போச்சுங்க பட்டிமன்றம். நம்ம ராஜா சார் பட்டிமன்றம், அதுக்கப்புறம் வந்துட்டு சாலமன் பாப்பாயா சார் பட்டிமன்றம் எல்லாம் பார்த்தா எந்த குதூகலமா இருப்போமோ அதே குதூகலத்தோடையும் ஒரு பெரிய ஆனந்தத்தோட தான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். வணக்கம் சார். வணக்கங்க. உங்களோட சேனலுக்கு என்னுடைய ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. தமிழர்களின் மகிழ்வரங்கம் ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக வரதராஜன் அண்ணன் அவரோட குடும்பம் நடத்தி வராங்க. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் புத்துணர்ச்சியோட புது முகங்களை நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகவும் நம்ம பார்க்கிறோம். நானும் ஏறத்தாழ வந்து ஒரு 25 பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன். மோகனசுந்தர ஐயாவோட பேசியிருக்கிறேன், இன்டர்நேஷனல் பட்டிமன்றம், ஜூம்ல பேசியிருக்கிறேன். என்னைய ஒரு தலைவர், என்னுடைய சைஸுக்கு என்னை தலைவர்னு அவர் ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம். அப்படி ஏத்து என்னோட ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சேமிப்பில் சிறந்தவர்கள் கணவனா மனைவியா. இறுதியா நான் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பது மண்ணினால் தாங்கி பிடிக்கப்படவில்லை, பெண்ணினால் தாங்கி பிடிக்கப்படுகிறது. எனவே மனைவியே என்றுதான் நான் தீர்ப்பு அளிச்சேன். இந்த மாதிரி ஒரு ஊடகங்கள் மூலமாக இந்த விஷயங்களை கொண்டு செல்றதுக்காக முதல்ல ஊடகங்களுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நாளும் தமிழ் வாழும் தமிழ். அன்னை தமிழுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. உங்க உரைக்கு வந்து நாங்க ஒரு பெரிய ஃபேனாவே மாறிட்டோம். அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். நிச்சயமா நீங்க இன்னும் நிறைய நேர்களை எடுத்து செல்ல மாதிரி. ஏன்னா நீங்க இல்ல அப்படின்னா நாங்க இல்ல. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக எனது கடமை அது. நன்றி. தேங்க்யூ. வணக்கம் ஐயா. நான் லேபர்ஸ் டே ப்ரோக்ராம் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா. ஆமா, அதான் நான் சொன்னேன் என்னுடைய பேச்சுல. சித்திரை திருவிழா வந்து நம்ம இருக்காரா
அங்கே பல வருஷம் சித்திரை திருவிழாவில் ஒரு 50 மண்டபத்துல இது மாதிரி நடக்கும். அங்க பாட்டு கச்சேரி, இங்க இது எல்லாம் ஒரே மேடையில எல்லாத்தையும் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க நீங்க வந்து பார்த்ததுல ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா எதை சொல்வீங்கயா? சிறு குழந்தைகள் டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இவங்க நாடகம் அது இது வரைக்கும் கத்தார்ல இந்த மாதிரி பெருசா யாரும் எடுத்து சொல்லல. அதுவும் நல்லா இருந்தது. அது ஒரு டாபிக் வந்து விவசாயி தானே, அதனால ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய விஷயம். அது உங்க வாயால வந்து எங்க நாடகம் நல்லா இருந்ததுன்னு கேட்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்க இதே மாதிரி மற்ற கத்தார்ல உள்ள ப்ரோக்ராம்ல எல்லாம் நீங்க கண்டிப்பா நாங்க வருவோம். தேங்க்ஸ். இப்ப கூட கத்தார் தேர்தல் சங்கம் வந்து QNCC நடத்துறாங்க. அது எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு. இது பாருங்க, ஒரு இது இல்லாமயே மகிழ்ச்சியா ஒரு 3-4 மணி நேரம் உண்மைதான் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ன்றது பெரிய விஷயம். சரிங்கப்பா. இத நடத்தி கொடுத்த உதவியாக இருந்த கோரியோகிராஃபர், பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நன்றி. நல்ல அண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இஃப்தார் நிகழ்ச்சியில பார்த்தோம். நீங்க பேசினதை கேட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அண்ணா சொன்னது 100க்கு 100 வந்து சரியான விஷயம்னு. அதுக்கு ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இப்ப திரும்ப ஒரு லேபர்ஸ் டே ஃபங்க்ஷன்ல தான் நம்ம மீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி போச்சு அண்ணா? அதாவது இந்த நிகழ்ச்சியானது வந்து உலக தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டும் சித்திரை திருநாளை முன்னிட்டும் வந்துட்டு கத்தர்ல வந்து ஒரு சமூக வலைதளத்தின் மூலமாக பல குடும்பங்களை ஒருங்கிணைத்து, அதாவது ஒரு பேஸ்புக் உடைய ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை ஒருங்கிணைச்சு பல குடும்பங்களை வந்து இங்க ஒருங்கிணைச்சு கத்தர் தமிழர்களின் மகிழ் வழங்கம் அப்படின்ற பேர்ல ஒரு அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணி கடந்த 20 ஆண்டுகளாக 3 தலைமுறையாக திரு வரதராஜன் அவர்களுடைய குடும்பத்தார் இந்த சங்கத்தை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் என்பது உலக தொழிலாளர்கள் தினத்தையும் சித்திரை திருநாளையும் முன்னிட்டு நடந்தது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக நாங்க என்ன பார்க்கிறோம்னா, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தமிழர்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை போற்றக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இருந்தது. இது வெறுமனே ஒரு ஆடல், பாடல், கூத்து, பாட்டு என்று பார்க்காம எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தன்மையை, ஒரு தைரியத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புரோகிராமாக இருந்தது. ஒரு சின்ன குழந்தைங்க மேடையில வந்துட்டு ஆடல் பாடல் பண்ணிட்டு போறாங்க. ஆனா எங்களை போன்ற வயசுக்கு வந்த பெரியவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மேடையில பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு பயம் கலந்த அச்சம் இருக்கும். நாங்க மேடைக்கு போக மாட்டோம். ஆனா இந்த மாதிரியான மேடைகள் தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக தன்னம்பிக்கையை பெறக்கூடியதாக இந்த மேடையை நான் பார்க்கின்றேன். அந்த வகையில் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நாளைய இந்த நாட்டை காக்கக்கூடிய சமூகத்தில் நல்ல தலைவர்களாக வரக்கூடியவர்களுக்கு இந்த மேடை உண்மையிலேயே ஒரு சரியான மேடையாக அமைந்திருக்கிறது என்றுதான் என் போன்றவர்கள் இதை பார்க்கின்றார்கள். இதற்கு கத்தாரில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சமூகங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து வருவது, தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய மொழியினுடைய பற்றையும் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை பற்றையும் வந்து வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் கூட நாங்கள் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக தாயகத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்தாலும் எங்களுடைய கலாச்சாரம் போற்றத்தக்க கலாச்சாரம் தான் என்பதை இது போன்ற விழாக்களின் மூலமாக நாம் அறிய இது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அதே போல நிஷா டைரி என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களாகிய அனைவருமே இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இதற்கு நான் ஏஜென்டாக செயல்படவில்லை. கத்தரில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதலாக இவர்களுக்கு சமத்துவ பொங்கலில் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு மனிதநேய கலாச்சார பேரவை நடத்திய நோன்பு துறப்பு நிகழ்ச்சி பார்த்தோம். இவருடைய நோக்கம் வியாபாரமற்ற ஒரு நோக்கமாக இருக்கிறது. தமிழ் சமூகத்துக்கான அந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த சேவையை தொடர்கிறார்கள். இது போன்ற நல்லவர்களுக்கு நம் தமிழர்கள் அனைவருமே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. எங்க நோக்கம் அதுதான்ன்றது வந்து
எங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே அளவுக்கு உங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்ல எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதாவது இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் குழந்தைகள், பிள்ளைகள், அதுக்கப்புறம் மாணவர்கள், இசை, நடனம், கூத்து, பாட்டு என்று நடந்தாலும் கூட ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னாக்கா, இப்ப இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர கதியான உலகத்துல சாப்பாட்டுக்கு மனிதன் என்ன செய்ய போகிறான், எதிர்காலத்தில் சாப்பாடு என்று உற்பத்தியை மனிதன் எப்படி கையாள போகிறான் என்ற அந்த கவலையோடு இந்த ஒரு இனிமையான மேடையில் விவசாயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி உங்கள் முன்னால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கேளிக்கை சித்திரமாக இருந்தாலும் கூட இந்த இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் விவசாயம் எவ்வளவு முக்கியம், அதை எவ்வாறு திட்டமிட வேண்டும், விவசாயம் என்பது ஏதோ எங்களுடைய போர்ப்பாதர், எங்களுடைய முன்னோர்களுடைய தொழிலாக மாத்திரமே பார்க்காமல் நாளைய உலகத்தை படைப்பதற்காக சோறு முக்கியம், சோற்றுக்கு விவசாயி முக்கியம், இதனால் விவசாயத்தை நாங்கள் போற்ற வேண்டும் என்று இங்கே அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம் எல்லோரையுமே மிகவும் கவலையில் ஆழ்த்தினாலும் கூட இங்கிருந்து போகும்போது நாளைக்கு சாப்பாட்டுக்கு நாம என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு சின்ன கவலையோடு வெளியே போனாலும் அந்த நாடகத்திலேயே ஒரு திட்டமிடலும் சொல்லியிருந்தீங்க, மிக அழகாக சொல்லியிருந்தீங்க. நாம ஒரு நிலத்துல இருந்தா எப்படி விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், அதற்கான திட்டங்கள் மிக எளிமையாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரி ஒரு திட்டமாக இருந்தது. இனி வர்ற காலங்கள்ல தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய இந்த இது போன்ற மேடைகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தமிழ் சமூக மக்களுக்கு தேவையான அறிவார்ந்த விஷயத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நான் உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையுமே தாண்டி ஒரு பெருமையான விஷயத்தை கொடுத்திருக்கு. ரொம்ப நன்றி. உங்களை பேட்டி எடுத்ததுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ சோ மச் அண்ணா. நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். Hey, hi, Nishara viewers. This is what's your name? Nikela. Yeah. Last time we have seen her performance, the solo singing. We still remember it, and today we are going to interview her. Just say some words about this program. Just tell about yourself. What's your name? My name is Nikela Benedict Daly, and I really love to sing. And this is my first time doing Tamil dance. That's great. And I practiced for 4 days. Oh, in the 4 days you practiced, but it seems like you dance very well. You are a professional dancer? No, but I just practiced. But I know you are a professional singer. She sings very nicely. Viewers, it is going to excite you now. She is going to do a performance now. You think Unstoppable now? Yeah? Unstoppable. Last time I have seen your performance. It was splendid. Yeah. Okay? No, only half. Just 2 words for us. Okay. Sorry, I'm troubling you. You are studying in which class? Which class? Newton International School in 3rd grade. Ah, in 3rd grade. Let's keep this, okay? All the viewers are excited to hear your voice. Old smiles and know what it takes to fool this town, and out to it till the sun goes down, and all through the night time. Oh yeah, oh yeah, I'll tell you what you wanna hear. Let my sunglasses on while I share the tear. Stand with the right time. Yeah, yeah. I put my arm around you, you know how strong I am. I put my arm around you, you know I am. I'm unstoppable. I'm a fortress with no breaks. I'm invincible. Yeah, I win every single game. I'm so powerful. I don't need batteries to play. I'm so confident. Yeah, I'm unstoppable today. Unstoppable today. Unstoppable today. Unstoppable today. Yeah, I'm unstoppable today. Thank you for your singing. And again, we are hearing the same
spirit in her, but last time in the stage she was amazing. You can watch in our previous video. She was did a very good performance last time, and even today she did a very good dance performance. And for exclusive for us, she did a song now. Thank you so much. Thank you. Thank you so much. நான் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறேன். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பியூட்டிஷியன், கத்தர்ல 26 இயர்ஸா இருக்கேன்னாங்க. சோ அவங்கள விட்டுட முடியுமா? அதனால வந்து நான் அவங்க கூட பேசலாம்னு ஆசைப்பட்டேன். மேம், கத்தர் நீங்க 26 இயர்ஸ் முன்னாடி பாக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? ஆக்சுவலி கத்தார்ல நான் வரும்போது ஒண்ணுமே இல்ல, ஒன்லி 2 ஸ்டோரி பில்டிங் தான், எதுவுமே கிடையாது. பெரிய பில்டிங் எடுத்துக்கிட்டா ஷெரட்டானும் ஒரு கியூட்டல் பில்டிங் தான் இருந்துச்சு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கத்தாரே க்ரோ ஆச்சு. நல்லது, நம்ம அப்படியும் சொல்லலாம். ஆமா ஆமா மேம், இப்போ நீங்க பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறீங்களா, இல்ல என்ன மாதிரி பார்லர் ஏதாவது வச்சிருக்கீங்க? இப்ப என்னன்னா நான் 25 இயரா ஒர்க் பண்ணிட்டு இப்ப 1 இயரா நான் வீட்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஆக்சுவலி நான் ஐசிசில எல்லா மெம்பரா இருக்கேன். பட் எல்லா இதுலயும் போய் முக்காவாசி சோசியல் சர்வீஸ் பண்றது, சூப்பர் மேம், எல்லா இடத்துலயும் கோஆபரேட் பண்றது, எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்றது, அந்த மாதிரி. நாங்க வந்து இங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கோம். என்னோட 2 பையங்க இங்க இருக்காங்க. பெரிய பையன் வந்து கத்தார் ஏர்வேஸ் ஏர்போர்ட் சேஃப்டி ஆபீசர். ஓகே சூப்பர். சின்ன பையன் கத்தார் ஏர்வேஸ் ஃபயர் ஃபைட்டர். ஓகே சூப்பர். பெரியவனுக்கு 9 வயசுல பொண்ணு, அவதான் இப்ப பாட்டு பாடுனவ. சின்ன பையனுக்கு 5 வயசுல பொண்ணு. சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். எங்க சேனல் சார்பா தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த 100 கண்ட்ரி. ஓகே, எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் எங்க கிட்ட இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அந்த பாப்பாவை கங்க்ராட்ஸ் பண்ணிருந்தாங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். சோ நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். எங்க ஹஸ்பண்ட் கூட இப்பதான் இருந்தாரு. ஓகே, ஒரு நாள் நம்ம எல்லாரையும் சேர்ந்து வச்சு மீட் பண்ணி 26 இயர்ஸ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்கலாம். தேங்க்யூ சோ மச் என்னோட சேனல்ல வந்து நீங்க பேசினதுக்கு. அதே மாதிரி என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம் என்ன வந்து நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணது. நாங்க தான் அதுக்கு பெருமையா நினைக்கணும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்க கத்தார் தமிழர்களின் மகிழ்வரங்கம், இங்க சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பா நடந்தது. ஆக்சுவலி நாங்க வந்து சிலம்பம் மாதுரன் சிலம்பத்துல இருந்து வந்திருந்தோம். பிள்ளைங்க எல்லாம் அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நல்லாவே அருமையா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதை பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயம் தடவையும் வந்து நம்மளோட தமிழ் பண்பாடு வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பூரிப்பான மொமெண்ட் அது மாறி போயிடுது. இன்னைக்குமே அப்படியே தான் இருந்தது, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சீக்கிரமா எங்க குழந்தைங்க பாக்குற எல்லாரோட குழந்தைங்களும் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க உங்க சிலம்பம் பத்தி ஒரு டைமிங் இல்லைன்னா அதுக்கு என்ன வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அத பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆதிரன் சிலம்பம் இங்க கத்தார்ல வந்து ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து அபுஹமர் அல் ஜசீரா அகாடமில கிளாஸஸ் இருக்கு. 7 to 9 கிளாஸஸ் இருக்கு. அப்புறம் லைவ்லா இன்டர்நேஷனல்ல திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் இருக்கு. ஸோ சேம் டைம் 7 to 9. நீங்க அது கான்டாக்ட் ஃபிளையர்ஸ் இருக்கு, நான் கான்டாக்ட் நம்பர்ஸ் அதுல இருக்கு, நீ கால் பண்ணா போடுறோம். ஏன்னா இந்த முயற்சி வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும்ன்றது எங்களோட நோக்கமா இருக்கு. முடிஞ்ச அளவு பாக்குறவங்க வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு எங்களோட நோக்கம் என்னன்னா தமிழர்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மக்களுக்கும் போய் சேரணும்னு. சோ அவங்க வந்து முன்னேற்றி அதை கொண்டு போறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் அவங்க குழுக்கள்ல இருக்காங்க, அவங்க எப்படி அதுக்கு கோஆபரேட் பண்ணி பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப நாள் கேள்வியாவே இருக்கு. ஆக்சுவலா வந்து அந்த சின்ன குழந்தைங்கள் வந்து அடியெடுத்து வச்சு அது பண்ணும்போது அதை பாக்குறதுக்கு நம்மள அறியாம அது ஒரு சந்தோஷம் நிறையவே இருக்கும். என் பையன் அப்படிதான் ஒரு 3.5 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க. அவரு வந்து அது அந்த சின்ன வயசுல பண்றது அது அவ்வளோ ஒரு அழகு. சின்ன வயசுல கத்துக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கத்துக்கவும் செய்வாங்க. அதே நேரத்துல வந்து அது அவங்க உடம்புக்கும் ஒரு நல்ல பிளெக்சிபிளாவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரியா? மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். இது பாரம்பரியமும் தாண்டி நம்ம குழந்தைகளுக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு குழந்தைங்களுக்கு. இப்ப உள்ள குழந்தைங்க வந்து எல்லாருமே மொபைல் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சிலம்பம் வரப்ப நம்ம பாரம்பரியமும் ஆகும், குழந்தைகளுக்கான உடல் பயிற்சியும் இருக்கும், உடம்பு பிளெக்சிபிலிட்டி, கால்ல உறுதித்தன்மை எல்லாமே நல்லபடியா வரும். சோ யாராவது ஆதிரன் சிலம்பத்துல சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்புறோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். ரொம்ப அருமையா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம், சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும். இதுல கல்யாணம் ஆன லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே 40 வயசு 45 வயசு கூட வந்து
பயிற்சி பெறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ணா சொன்ன மாதிரி மொபைல்ல பசங்களை நேரம் செலவழிக்காம நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சில விஷயங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி அண்ணா. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கேட்டாலும் நாங்க கான்டாக்ட் நம்பர் தரோம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஸோ இன்னைக்கு பட்டிமன்றம் இவர் பேசுனதை பத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் மீடியா. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் மீடியா. ஸோ இவங்க கணவன் தான் வெற்றி அப்போ அப்படிதானே? இப்பயாவது ஒத்துக்குங்க. கணவன் தான் பாத்தீங்களா ப்ரோ, இப்பயே வெற்றி ஜெயம் வாங்கி கொடுத்துக்கணும். ஆறுதல் பரிசு. நானுமே பயந்துட்டு இருந்தேன், ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் பேசுறதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் மேலே ஏறுறாங்க. இல்ல இல்ல, உங்களோடதும் சூப்பரா இருந்தது, இவங்களும் ரொம்ப நல்ல சூப்பர் ப்ரோ, சூப்பர். அவங்க ரெண்டு பேரையும் விடாம பையன் தான் பேசுவான்னு நினைச்சேன், அவங்களை அடக்கி வச்சுட்டாங்க டேப்ல. ஓகே, சூப்பர், தேங்க்யூ 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 தேங்க்யூ. இன்னைக்கு வந்து இவங்க பட்டிமன்றம்ல ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. ஸோ இப்பயாவது ஒத்துக்குங்க சிஸ்டர், யார் வேணா நான் ஒரு பேச்சுக்கு பேசினாங்க ரொம்ப நல்லா அருமையா பண்ணீங்க. இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நம்ம எல்லா லேடிஸ்க்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட். பட்டிமன்றம் தாண்டி உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி பிடிச்சிருந்தது? ரொம்ப இங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் தான், முக்கியமா டான்ஸ். அதுவும் இல்லாம லேடிஸ் டான்ஸ். எவ்வளவு வயசானாலும் டான்ஸுக்கு வந்து ஒரு வயசு வரம்பு இல்லவே இல்லைன்றத இந்த ப்ரோக்ராம்ல நிறைய மாதிரி நிரூபிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்திரா அக்கா அவங்களுக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். உங்களோட ஸ்கிரிப்டும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நாடகம் சரியா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அடுத்த வாட்டி இன்னும் நல்லா பண்ணுவோம். நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.